பள்ளிக்கூடங்களில் சாதி பிரிவினைகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், திருநெல்வேலியில் அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதி ரீதியான பிரச்சனையால் ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். சமூக நீதி என்று மேடையில் மட்டும் பேசும் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் சாதி ரீதியான மோதல்கள் நடப்பது தொடர்கதையாகி இருப்பதாகவும், பள்ளிகளிலேயே இதுபோன்ற சம்பவம் நிகழ்வது கவலை அளிப்பதாகவும் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பள்ளிகளில் சாதி, மதம் உள்ளிட்ட பிரிவினைவாதத்திற்கு என்றும் இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வெற்று விளம்பர வார்த்தைகளை மட்டும் கூறுவதை விடுத்து பள்ளிக்கூடங்களில் சாதி பிரிவினைகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறு திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார்.